அதுக்கு ஒரு கண்டென்ட் தேவை, அப்புறம் ஒரு இமேஜ் தேவை இல்லையா? அப்புறம் அதுல ஒரு ஆக்ஷன் பட்டன் தேவை, கரெக்டா? ஒரு ஹெட்டிங் தேவை. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு இமேஜ் ஏரியா தேவை இல்லையா? அந்த இமேஜ் ஏரியாவுக்கு நான் இங்க ஒரு கேப் தர போறேன். அது என்னோட ஸ்கிரீன்ல பாதி இடம் வந்து பாதி ஸ்பேஸ்க்கு வந்து இமேஜுக்கும், மீதி வந்து கண்டென்ட்டுக்கும் நான் பிரிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, நான் என்னோட லேஅவுட்ல முத பாதிய என்னுடைய இமேஜுக்கும், அடுத்த பாதியை என்னோட கண்டென்ட்டுக்கு கொண்டு வர போறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த கண்டென்ட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு ஹெட்டிங் இருக்குமா? ஒரு ஹெட்டிங். ஹெட்டிங் கீழே நம்ம ஒரு டைட்டில், அந்த டைட்டில் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு கீழே நான் ஒரு லிங்க் தரேன், பட்டன். அந்த பேஜுக்கு இங்கிருந்து அந்த பேஜுக்கு மூவ் ஆகிறதுக்காக. ஓகேவா? அது கொடுத்தா எனக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்குங்க நடுவில். ஸோ நம்ம இதையே நம்ம ஃபில் பண்ணா ஓரளவுக்கு நீட்டா இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம அபோட்டஸ்ல இருக்கிற ஒரு கண்டென்ட்டை நான் ஷார்ட்டா இங்க போடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டு இங்க ஒரு ஷார்ட் கண்டென்ட்டா போட போறேன். ஸோ நான் ஸ்பேசிங் வந்து எல்லாத்துக்குமே ஈவனா கொடுத்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் கார்னர் எனக்கு ஈவான ஸ்பேசிங் இருக்கும். ஸோ அப்போதான் ஸோ இப்போ இந்த ஏரியாவுக்கு நான் நடுவில் கார்னர் பண்ணி எல்லாமே எனக்கு இதுக்குள்ளதான் இருக்கணும்ன்ற மாதிரி நான் கண்டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போறேன். அப்பதான் பார்க்க கொஞ்சம் டீசெண்டா நல்லா இருக்கும். இப்போ இந்த மொத்த கண்டென்ட்டுமே என்னுடைய ஃபுல் ஸ்கிரீன் இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, அவங்க இந்த பேனர் இமேஜ் தாண்டி வந்த உடனே அதுக்கு அடுத்து பேஜ் இருக்கு அப்படிங்கிறது காட்டுறதுக்காக நான் அந்த ஒரு ஃபுல் ரெசிஷன் எடுக்காம பாதி மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்க ஒர்க் பண்ணி பாத்தீங்களா ஃபிக்மால? ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வந்துதா? ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருக்கா? இந்த ஸ்டேஜ்ல என்னால ஒர்க் பண்ண முடியல, என்னால இதை மாத்த முடியல, இது இங்க இருந்து கொண்டு போக முடியல, அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்கா? அப்படி இருக்கு அப்படின்னா சேட்ல கூட போடுங்க. நீங்க சொல்லணும்னாலும் நீங்க சேட்ல போடுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்றோம், அந்த ரெக்டாங்கிள் வந்து இப்போ ஃபார்வர்ட்ல இருக்கு, இது நம்ம பேக்வர்ட் கொடுப்போம். அதே மாதிரி ஃப்ரேம் கிரியேட் பண்ணி ஒரு ஃப்ரேம் இன்னும் ஃப்ரேம்குள்ள வைக்கிறோம். இதெல்லாம் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஏன்னா இதுல ஏதாவது கொஞ்சம் சந்தேகம் தான் இப்பவே கேளுங்க, கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ப்ரோட்டோடைப்பிங் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எந்த டவுட் இல்லையா? ஓகே, ப்ரொசீட் பண்றேன். ஓகே, சொல்லுங்க சார். கோஆர்டினேட்டர் ஒரு லிங்க் சென்ட் பண்ணாரு. அந்த லிங்க்ல நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். அந்த லாஸ்டா நம்ம அந்த கிராசரிஸ் எல்லாம் ஆர்டர் பண்றதுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதுல ஒர்க் பண்ணி பார்த்தேன். மோஸ்ட்லி எந்த டவுட்டும் இல்ல சார், கிளியரா தான் இருக்கு. யூஸ் பண்ண ஈஸியா தான் இருக்கு. ஓகே ஓகே, சூப்பர். நீங்க ஏதாச்சும் அப்படி நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு போட்டோவா கூட நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ எனக்கு இங்க ஒரு இமேஜ் தேவை.
நீங்க என்ன பண்ண இப்போ வந்து இந்த இமேஜ் இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நான் ஒர்க் பண்ண போறேன். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு டச் வரும். அது ஃப்ளோ கரெக்ட்டா இருக்கும். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு இமேஜ் பிளேஸ் பண்ணணும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு இமேஜ் ரெடி பண்ணி தாங்க. அப்படி இல்லன்னா, ஏதோ ஒரு ஷார்ட் வீடியோ, கிஃப்பா கூட இங்க வைக்கலாம். ஸோ நீங்க எடுத்துட்டு லிங்கா கூட எனக்கு ஷேர் பண்ணுங்க. லிங்க் ஷேர் பண்றீங்களா இமேஜுக்கு? சார் கிளாஸ் முடியல ஷேர் பண்ணட்டுமா சார்? புரியலமா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. கேக்குதா? இப்ப கேக்குது. எதுக்கு லிங்க் சார் ஷேர் பண்ண சொன்னீங்க? இப்போ இப்போ அபவுட் அஸ் பேஜுக்கு எனக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுது வைக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி ரிலேட்டடா ஒரு இமேஜ் வந்து எனக்கு ஃப்ரீ பிக்ல எடுத்து எனக்கு தாங்க. ஓகே சார். ஸோ நீங்க இமேஜ் சூஸ் பண்றதுக்குள்ள நாங்க என்னென்ன கண்டென்ட்லாம் தேவையோ அதை நான் ஓரளவுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து இது வந்து டைட்டில் பேஜ். ஸோ டைட்டில் பேஜ் இந்த பேஜுக்கான டைட்டில் வந்து நான் கொஞ்சம் மினிமமா சைஸ் மினிமமா எடுத்துக்கிறேன். பிக்சல் எடுத்துக்கிறேன். ஸோ 20 பிக்சல் போதும். பிக்சலை நான் கொஞ்சம் மீடியமான வெயிட் எடுத்துக்கிறேன். போட்டே இருக்கட்டும். 20 கூட வேணாம், ஒரு 28 இது பெட்டர், கரெக்டாக இருக்கு. அடுத்து ஹெட்டிங் 2க்கு வந்து இதுக்கு வந்து நான் இந்த ஃபாண்ட் எடுத்துக்கிறேன், 3 எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்னன்னா ஸோ இப்போ இங்கே என்ன ஒரு கண்டென்ட் போடலாம் அப்படின்னாக்கா, அப்படி நான் போடுறேன். எனக்கு வந்து ஒரு 60 இருந்தால் போதும். மீடியம்ல 28. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படியா? இது மாதிரி
ஓகே, இமேஜ் எடுத்துட்டீங்களா? இந்த லெட்டருக்கு இடையில நம்ம ஸ்பேசிங் விடுறோம் இல்லையா, அதெல்லாம் எப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்ல டியூவல் டோன் யூஸ் பண்ணிட்டோம். அதனால அது மேட்ச் பண்ற மாதிரி அடுத்தடுத்து வர எல்லா ஹெட்டிங்க்குமே நான் என்ன பண்ண போறேன்னா, நம்மளோட கலரை வந்து டியூவல் டோன்ல தரலாம் அப்படின்னு நான் தர போறேன். ஓகே ஓகே, ஓரளவுக்கு கண்டென்ட் வர இடம் ஃபில் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு 30 பிக்சல் கேப் இருந்தா போதும். என்ன பண்ண போறேன், அது ரெண்டுத்தையும் நான் குரூப் பண்ணிடுறேன். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு மைல்டான கிரே இருந்தா நல்லா இருக்கும். ஸோ ஒரு கிரே. ஸோ ஒரு அதுமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் பண்ணிட்டு 420 வைக்கிறானா, இதுக்கு இதுக்கும் ஒரு 20. நெக்ஸ்ட் ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ரெண்டு நான் அலைன்மெண்ட் பண்ணிட்டு இதுக்கான கேப் வந்து இருக்கு. ஓகே, இது ஓகே தான். இதுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50. இது இப்படி பார்த்தாலுமே இமேஜ் நிறைய இல்லை, ஒரு கண்டென்ட் மட்டும் நிறைய இருக்கு. ஸோ நான் இதனால நான் பார்ப்போம்னா இங்க ஒரு ஐகான் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஆட் ஐகான் லைக். ஸோ இதுவுமே சைஸ் நம்ம குறைச்சிடலாம். இமேஜ் 30, 20, 15. ஸோ நம்ம வெறுமனே டம்மியா டெக்ஸ்டா போடுறதை விட இந்த மாதிரி ஒரு ஐக்கானோ ஒரு இமேஜோ நம்ம யூஸ் பண்ணாக்கா அது இன்னும் நல்லா விசிபிளா தெரியும், ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணும். ஓகேவா? அதனால நான் இங்க ஒரு ஐக்கான் மட்டும் ஆட் பண்ண போறேன். நல்ல ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். ஓகே, இமேஜ் ஓகேவா? கிடைச்சிருச்சுங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு டம்மியான ஒரு ஐக்கான் எடுத்துக்கிறேன். நம்ம ஐக்கான் ரெடி பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ ரிசர்ச் டெவலப் பண்ணால் அதுக்கு ரிலேட்டடாக இருக்க ஐக்கானை தான் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இப்போ அடுத்தடுத்து நம்ம ஐகான்ஸ் இப்போ வந்து சைட்டை பில்ட் பண்ணிட்டு இதுக்கு வர ஐகான்ஸ் வந்து தனியாக நம்ம பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஒரு டம்மியான ஐகான்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
சார் இமேஜ் chat boxல லிங்கா சென்ட் பண்ணிருக்கேன் சார். ஓகே. அதாச்சு. இப்போ நம்ம ஒரு ஐகான் நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்றோம் அப்படின்னாக்கா எப்படி ஈவனா பண்றது, அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணி பாத்தீங்களா? ஐடியா இருக்கா? ஸோ இந்த பிளாக் வேண்டாம். பிளாக் வந்து நம்ம சைட் கலர்லேயே மேட்ச் பண்ற மாதிரி ப்ளூ யூஸ் பண்றேன். ஒரு பெஸ்ட்டாக இருக்கு. ஓகே. ஓகே, இப்போ நம்ம இந்த வந்து கண்டென்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம்ல, இந்த கண்டென்ட் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணனா நம்மளுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இது வந்து நம்மளா பண்றதோ ஓகே. இப்போ வந்து ஒரு சில டீம் வந்து இதுக்குன்னே இருப்பாங்க. அந்த கண்டென்ட்லாம் நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க. அவங்க குடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த கண்டென்ட் சைஸ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து பிளேஸ் பண்ணிடுவோம். அந்த கண்டென்ட்டோட சைஸ் எவ்வளவு சின்னதா, பெருசா? இப்போ வந்து இது வந்து இப்போ நம்மளே பண்றோம். இப்போ வந்து இமேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல சின்னதா இருக்கும். அது மட்டும் குடுத்துட்டு கண்டென்ட் இது ஃபுல்லா குடுத்துட்டாங்கன்னா, நம்ம அதுக்கேத்த மாரி எங்க கேப் வச்சு நம்ம வந்து இமேஜஸ் வச்சு பிளேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வந்து டிசைட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வந்து ரஃப்பா என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து கண்டென்ட் வந்து பிளேஸ் பண்ணிடுவோம். இப்போ சின்னதா தான் இருக்குன்றதுனால நம்ம ஒரு ஆஃபா பிரிச்சுக்கிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சிருந்தோம் போல, அத வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது ஆஸ் யூசுவல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா என்னன்னா, ஒரு டாபிக்கான கேப் இருக்குல்ல, இந்த ஹெட்டிங் கீழயும், கண்டென்ட் கீழயும் இருக்க கேப் வந்து எல்லாத்துலயுமே வந்து ஈவனா தான் குடுக்க போறோம். இது இங்கன்னு இல்ல, நம்ம எந்த பேஜுக்கு போனாலும் அது வந்து ஈவனா தான் இருக்கணும். அதே மாரி இந்த லெஃப்ட் அலைன் எல்லாமே நம்ம வந்து கரெக்ட்டா அலைன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து அதேதான். நம்ம வந்து அலைன்மென்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அலைன்மென்ட்னா எல்லாமே இந்த ஒரே இதுல இருக்கும். இதுல வந்து என்னன்னா, கண்ட்ரோல் ஆர் குடுத்தீங்கன்னா, ரூலர்ன்னு ஒண்ணு வரும். நம்ம அத கூட யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து எப்படின்னா, நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இருக்க இந்த லைனே அப்படியே ஃபார்மேட்டே அப்படியே ஈவனா போற மாரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கலர் வந்து நம்ம ஃபைனலா சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு லாஸ்ட்டா வந்து எல்லாத்துக்கும் அந்த கலர் சூஸ் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்ப்ளீட் ஆகும். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஓகே, சூப்பர். ஓகே. ஆ இப்ப நீங்க சூஸ் பண்ணீங்கல்ல, ஒரு 2, 3 இமேஜ் அந்த மாரி தான் நம்மளும் சூஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து ஒரே சாய்ஸ்ல நம்ம வந்து போகக்கூடாது. சஜெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த இடத்துக்கு வந்து இந்த கலர் வந்து சூஸ் ஆகுமா? இப்போ எப்படின்னா, இது வந்து லைட்டா வந்து எஃபெக்ட்லாம் போட்டிருக்காங்க. ஒரு மாரி yellowish-ஆ போட்டிருக்காங்க. இந்த மாரி பண்றோம்னா, இந்த ஒரு இமேஜ் மட்டும் தனியா தெரிஞ்சிடக்கூடாது. வெப்சைட்லயே சொல்றேன். அந்த மாரி. இப்போ அத கம்பேர் பண்ணா இது ஓகே. அதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பேக்கிரவுண்ட்ல எதுவும் ரிமூவ் பண்ண வேண்டாம். நம்ம டைரக்ட்டாவே இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இமேஜுக்கான பிளேஸ் இதை நம்ம சூஸ் பண்ணதுனால நம்ம அந்த ஆர்ட் போர்ட்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இமேஜுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி கார்னர் வந்து நம்ம ரேடியஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இது ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், ப்ளே பண்ணி பார்க்க போறோம். நம்ம ஒர்க் பண்ணது எப்படி இருக்கு அப்படின்னுட்டு.
ஸோ அப்போ பேனர் இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீன் வருது. அது கீழே வரும்போது அபவுட் அஸ் வருது. ஸோ நம்ம விசிபிளா இருக்கா, நம்ம கொடுத்த ஸ்பேசிங் ஓகேவா, படிக்க முடியுதா டெக்ஸ்ட் எல்லாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். ஓகேவா இருக்கு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு ஹைட் வச்சிருப்பேன் இல்லையா, நான் என்ன பண்ண போறேன், இதே ஹைட்டே நான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்படி இல்லைனாக்கா இது 2 டைப்பா பண்ணலாம். மேலே ஃபர்ஸ்ட் வர கண்டென்ட் ஒரு ஹைட்லையும் அதுக்கு அடுத்து வரதை இன்னொரு ஹைட்லையும் வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ யூசர் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ஹை ஸ்ட்ரெயின் வராது. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், சாரி லெஃப்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கீழேயுமே லெஃப்ட்ல ஆட் பண்ணலாமா இல்லை ரைட்ல ஆட் பண்ணலாமா இமேஜை? யாராச்சும் சஜஷன் சொல்றீங்களா? ஆக்சுவலாக பார்த்து டிபார்ட்மெண்ட் என்னன்னு இருக்கு, அப்போ அதை நம்ம பார்க்க போறோம். சார் நீங்க அபவுட் அஸ்ல வியூ ஆல் கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமா. அது வந்து கொஞ்சம் மூவ் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு சார். கரெக்ட், மூவ் ஆகிதான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை வந்து அலைன் பண்றோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? ஸோ இப்போ பார்க்கும்போது ஓகே கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் வரும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைட்ல இமேஜையும் ரைட்ல வந்து கண்டென்ட்டும் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து 2வது கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா இமேஜ் இதே மாதிரி இருக்கலாமா இல்லை சேஞ்ச் பண்ணலாமா? சேஞ்ச் பண்ணலாம் சார். ஏன் நம்ம சேஞ்ச் பண்ணணும்? ஒரே மாதிரி இருந்தா அது அவ்வளவா அட்ராக்டிவா இருக்காது சார். கரெக்ட் கரெக்ட், அதேதான். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். இங்க இப்போ நம்ம அலைன்மெண்ட்டுக்கு மாற்ற வேணாம், ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த பொசிஷன் தான்றதால. ஸோ நான் இதை குரூப் பண்ணிக்கிட்டு இது மட்டும் நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஈக்குவலா அடுத்தது டெஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா முதல் கண்டென்ட்டுக்கு ஒரு ஒயிட் இருக்கு, கீழேயுமே இதே ஒயிட்டை மெயின்டைன் பண்ணலாமா சைட் ஃபுல்லா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர் மேக் பண்ணலாம் சார். அந்த லைட் ப்ளூ போட்டிருக்கோம்ல ஸ்டார்டிங்ல 10 பேஜ்ல அந்த போடலாம் சார். அதேதான். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு அதாவது இந்த கண்டென்ட்ல இருந்து நெக்ஸ்ட் கண்டென்ட் மூவ் ஆகுறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஒரு மெயின் இண்டிகேஷன் இந்த கலர்ஸ் தான். இப்போ நம்ம இது ஒயிட்டாவே இருக்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ லைக் இப்போ நம்ம பார்த்துட்டே வரோம், படி ஒயிட்டாவே இருக்கு அப்படின்னாக்கா அது ஏதோ சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்றது அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இப்போ இங்கே ஜஸ்ட் நம்ம ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது ஓகே சம்திங் ஏதோ சேஞ்சஸ் இங்கே இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு விசிபிள் ஆகும். கொஞ்சம் டார்க்கா இருக்கு, நான் லைட் பண்ணிக்கிறேன். 97, 98, 98 இது கொஞ்சம் டைம் ஓகேவா இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு சேர்த்து தான் நமக்கு இங்கே ஒரு டைட்டில் கேஸ் வரப்போகுது. அந்த டைட்டில் நம்ம நான் என்ட்ரி பண்றேன், என்ன டைட்டில் அப்படின்ட்டு. இப்போ இங்க ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணணும் இல்லையா, அது எப்படி நம்ம டிரான்ஸ்பரண்டா பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணலாமா, இல்லை இதே மாதிரி பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாமா, இல்லை நம்ம வந்து ஆல்ரெடி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இது ஒரு மொபைல் அப்ளிகேஷனாகவும் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு
மொபைல் ஆப் இருக்கிற மாதிரியும் இமேஜஸ் இதில் ஆட் பண்ணலாமா, இல்லை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சொல்லுங்க. ஒரு மொபைல் ஆப்போட போட்டோஸாவே போடலாம் சார். ஓகே ஓகே. ஏதோ ஒரு ஷேர் பண்றீங்களா? சம்திங் ஒன்று யாராச்சும் மொபைல் கேரி பண்ணிட்டு இருக்க மாதிரி, இல்லை ஒரு மொபைல் மட்டும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா ஃப்ரீ பிக்லேயே கூட மோக்கப்ஸ்ன்னு போட்டு பாருங்களேன். மொபைல் மோக்கப்ஸ்ன்னு நிறைய வரும். அதில் எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு இமேஜ் வந்து இங்கே ஓரல வேண்டாம். நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம டியூவல் டோன் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு டியூவல் டோனில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணனால நம்ம கிட்ட என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு கார்டாக காமிச்சிடலாம். ஏன்னா வெறும் டெக்ஸ்டாக மேலுமே டெக்ஸ்ட் தான் இருக்கு, கீழே அதே மாதிரி டெக்ஸ்டாக போட்டோம் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஏதாவது சேஞ்சஸ் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு கார்டு போட போறேன். இந்த கார்டில் என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ற மாதிரி ரெடி பண்ண போறேன். ஸோ இதுக்கான அதையும் ஸ்பேசிங் 30 கொடுத்துக்கிறேன். ஓகே. இமேஜ் ரெடி பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருந்தால் நல்லா இருக்குமா? அவங்க யூஸ் பண்ணலாமா? நம்ம வந்து கண்டென்ட்டை மறைச்சிடலாம். இது ஒரு இமேஜ் இருக்கட்டும். கேரக்டரா போட்டாங்களா?
ஸோ இப்போ நமக்கு இது மாதிரி இமேஜ் இருக்கும்போது நமக்கு எப்படி தேடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா இமேஜ் எப்படி தேடணும் அப்படின்னுட்டு? இப்போ ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகா அப்படின்னு இருக்கு. இமேஜ் டம்மியாக தான் போட்டிருக்கோம். இப்போ இதே மாரி ஒரு மொபைலில் நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் நம்ம டிசைன் பண்ணிட்டு அதோடைய அதோட இமேஜை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது அடுத்து எப்படி நான் சொல்லித்தரேன். இப்போ ஜஸ்ட் இந்த இமேஜ் ஓகேவா இருக்கா பார்க்கறதுக்கு? இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா? சார் அது நான் ஒரு போட்டோ செலக்ட் பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு எப்படி சார் ஷேர்? நீங்க அப்படியே இந்த சேட்லயே போடலாம். இந்த நம்ம கால் வந்துட்டு இருக்கு இல்லையா, இது இந்த சேட்ல நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. நீங்க சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா ஹலோ, நீங்க சொல்லுங்க. நான் குரூப்ல ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் சார் வாட்ஸ்அப்ல. வாட்ஸ்அப்பா? எஸ் சார். ஐ மீன் அது எப்படி சென்ட் பண்ணணும்னு எனக்கு வரல, அதனால டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருக்கேன். இல்ல அந்த குரூப்ல நான் இருக்க மாட்டேமா. ஸோ நீங்க இந்த டீம்ஸ்ல நீங்க அனுப்புங்க. ஆக்சுவலா இப்போ நீங்க கால் பேசுறீங்கல்ல, அதுல சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. நீங்க அந்த சேட்ல போயிட்டு போனீங்கன்னா இங்க இது மாதிரி ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். நீங்க அதை கொடுத்தீங்கன்னா நீங்க இம்போர்ட் பண்ணலாம் இமேஜஸ். அப்படிலாம் லிங்கா நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படி இல்லைன்னா இதுவும் உங்களுக்கு விசிபிளா இல்லை அப்படின்னாக்கா அந்த லிங்கை ஜஸ்ட் நீங்க பிக்மாலே கூட நீங்க காப்பி பண்ணுங்க. டெக்ஸ்ட் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். சார் அத சென்ட் பண்ண இமேஜ் நான் காப்பி பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணட்டா சாட் பாக்ஸ்ல? ஓகே பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே. தேங்க் யூ. ஓகே, இது நல்லா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த இடத்துல நமக்கு அந்த இமேஜ் பேஸ்ட் பண்ண முடியுதா பார்ப்போம். ஓகே. ஸோ ஒருத்தவங்க மொபைல் யூஸ் பண்ற மாதிரி இப்போ ஏன்னா இங்க வந்து ஒயிட் ஸ்பேஸா இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் ஸ்பேஸ்ல கூடமே நம்மளுடைய சைட்டோட இமேஜை அப்லோட் பண்ண அதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இங்க மீதி கண்டென்ட்லாம் ஃபில் பண்ணிடுவோம். ஆமா, இந்த மாதிரி கார்டை டிசைட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல ஒரு கார்டு கிரியேட் பண்ணிடுங்க. ஒரு கார்டு கிரியேட் பண்ணிட்டு ஐ கார்டு வைக்க போறீங்களா, கண்டென்ட் போட போற எதுவாக இருந்தாலும் ஒரு கார்டு ஃபுல்லா கம்ப்ளீட் டிசைன் பண்ணிட்டு இது ஓகேன்னும் போது அதை அப்படியே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு டாபிக் மட்டும் கொடுத்தா அதுல இருந்து எப்படி கண்டென்ட் எடுக்கணும்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு?
உங்க ஏதாவது ஐடியா இருக்கா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அது எப்படி கண்டென்ட் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தரேன். எப்படி தேடணும் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஐடியா கொடுங்க சார். இப்போ இந்த மெடிக்கல் சைட்டே இருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு கண்டென்ட் தேவை அப்படின்னா சிம்பிள் நம்ம வந்து சாட் யூஸ் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடில போயிட்டு இந்த மாதிரி நம்ம என்ன டிசைன் நம்ம மேக் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துடணும். இது வந்து நாங்கள் வந்து ஒரு மெடிக்கல் சைட் கிரியேட் பண்ண போறோம், அதில் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம அப்லோட் பண்ணிட்டோம்னாக்கா சாட் ஜிபிடி ரெடி ஆகிடும். ஸோ கண்டென்ட் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா நம்மளோட டைட்டில் சொல்லிட்டு இதுக்கு ஒரு டம்மி டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னாக்கா அது ரிலேட்டடான டெக்ஸ்ட்டை அது கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரியல் டைமா நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம அதர் சைட்ல நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதர் சைட்ல இப்போ என்னென்னலாம் சர்வீஸ் இப்போ இந்த ஆன்ஜியோபிளாஸ்டின்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அவங்களே வந்து சொல்லிடுவாங்க நாங்க ஆன்ஜியோபிளாஸ்டில இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்னா அதை நம்ம கேதர் பண்ணி என்னென்ன கண்டென்ட் வருதோ அதை போட்டு போறோம். இல்லை நம்மளா அது அவ்வளோ அவங்க சொல்ற கண்டென்ட் ஃபுல்லா நம்ம போட முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு சைட்டா நம்ம வியூ பண்ணி பார்க்கணும். இதுல எப்படி போட்டிருக்காங்க, இதுல என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ எதுவுமே நமக்கு டஃபா இருக்குன்ற பட்சத்துல நம்ம சாட் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு ஆல்டர்னேட் வேர்டிங் கேட்டோம்னா ஆல்டர்னேட் வேர்டிங்ஸ் தரும், நம்ம அதை மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் அது எப்படி நம்ம பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ நான் இது வரைக்கும் கண்டென்ட் போட்டுட்டேன் ஆன்ஜியோபிளாஸ்டியில் பேர் இருக்கான்ட்டு. லைக் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டுக்கு ஒரு கலர் கிரியேட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு ப்ளூ கொடுத்துருக்கோம், அதனால இதில் வந்து ஒரு ஒயிட் யூஸ் பண்ணிப்பேன். அந்த ஒயிட் விசிபிளாக இருக்கா பேக்ரவுண்ட் கொஞ்சம் டெக்ஸ்ட். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கார்னர் ரேடியஸ் பண்றோம் இல்லையா, கார்னர் ரேடியஸ் என்னன்னு தெரியுதா? ஒரு கார்டு இருக்குன்னா அந்த கார்டை சுத்தி நம்ம வந்து ஒரு கர்வ் கிரியேட் பண்றோம். ஸோ இதுக்குமே ஒரு ரூல் இருக்கு. இப்போ பிக்கர் சைஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதே நம்ம வந்து சின்ன கார்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம இங்கே ஒரு 30 யூஸ் பண்றோம்னா இதுல ஒரு 50 தான் நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு 15 அப்படி இல்லை ஒரு 20 25 அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இமேஜோட அதே சேம் பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஏதாவது ஒண்ணுத்துக்கு தான் நம்ம அட்ராக்ஷன் போகும். பார்த்தீங்கன்னா இதுல ஒரு எனக்கு வந்து ஒரு இத்தனை கான்டாக்ட்ல டாக்டர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து போட்டிருக்காங்க.
ஸோ நான் வந்து இதுக்கேற்ற மாதிரி ஒரு சென்டரா ஸ்பேஸ் நான் கொடுத்துக்கிறேன். அது எனக்கு ஈவனாக வேணுங்கும்போது ஒரு லைன் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அதை எதுவும் சென்டர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு கார்டு வந்து ஓகேவா இருக்கு. என்ன பண்ண போறேன், இதே கார்டை அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நான் ஈவனான ஸ்பேசிங் கொடுத்து ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா விசிபிளாக தெரியுதா செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் அதுக்கு வந்து வரும். செகண்ட் பேஜ் ஓகே. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் போட்டிருக்கோம். அது வந்து ஒரு இமேஜ் மேலே ஓவர்லேப் ஆகலை. ஸோ ஆனால் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் போட்டிருக்கோம். அது வந்து ஒரு இமேஜ் மேலே ஓவர்லேப் ஆகுது. ஸோ அது வந்து இந்த சைட்டுக்கு ஓகேவா நல்லா தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை அதை குறைக்க முடியாதா? இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இதுக்கு ரிலேட்டடான இமேஜை நம்ம இங்கே போடலை. இப்போ நம்மளோட கண்டென்ட்டும் வந்து ஒரு இமேஜும் ஓவர்லேப் பண்ண போகுது, அது இடிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு பிஎன்ஜி இமேஜை ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ அது அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேசிங் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா கீழேயுமே ஃபில் இமேஜா இங்கேயும் ஃபில் இமேஜா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ இந்த சைட் அப்படியே க்ளோ த்ரூ பண்ணுங்க, எப்படி இருக்கு ஒரு வியூ பாருங்க. இப்போ ரியல் இமேஜ் போட்டு பார்ப்போம், அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது அப்படியே ஒரு ரியல் இமேஜை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண இமேஜை இமேஜ் பார்ப்போம். அப்படியே இதுக்கு மேட்ச் ஆகுது. பட் இருந்தாலுமே எம்டி ஸ்பேஸ் வந்து நிறையா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இது நல்லா சூப்பரா இருக்கு. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து கீழே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. ஸோ நான் அதை குறைக்கிறதுக்காக நான் இந்த இமேஜ் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இது எனக்கு ஓகேவா இருக்கு. ஓகே, ஏன் அப்படின்னாக்கா நம்ம மேல யூஸ் பண்றோம் இல்லைங்களா, இதுக்கான ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் இவ்வளோதான் இருக்கு இதுல. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு இமேஜை போட்டுட்டோம். ஆனால் கீழே அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டென்ட் வந்து பெருசாயிடுச்சு. ஸோ
ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரியான இமேஜை இதை மாற்ற முடியல. நம்ம இதுக்கேற்ற மாதிரி மாற்றோம்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுது. இன்னொன்று இமேஜ் வந்து சில இடத்துல குறையுது. ஸோ நான் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன்னா ஒரு பிஎன்ஜி இமேஜை அதை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீன் பண்ணலாமா? அடுத்த ஸ்க்ரீன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா டாக்டர்ஸ் அப்படி இருக்காங்க. இப்போ மேல இருக்கிற அப்படியே நம்ம கீழே கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்னா கீழே ஒரு புக் அப்பாயின்மெண்ட். ஏன்னா இது நம்ம மார்க்கெட்டிங் பேஜ் தான் இல்லையா? இந்த இடத்துல என்ன கண்டென்ட் போட்டா நல்லா இருக்கும்? முதல் 2 ஃபர்ஸ்ட் பேனர் இமேஜ்ல நம்ம ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அபவுட் டெஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் பத்தின டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது திரும்பவும் கீழே இன்னொரு கண்டென்ட் வேண்டுமா? ஸோ ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுப்போம். அந்த பிரேக் கொடுத்துட்டு அதில் நம்ம என்ன பண்றோம்னா டைரக்டா இங்கேயே அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரீனை ரெடி பண்ணிடுவோம். ஓகே தானா? இல்ல தொடர்ந்து நம்ம கண்டென்ட்டாவே போட்டுட்டு போலாமா? அது நல்லா இருக்குமா? இல்ல ஒரு பிரேக் இடையில பிரேக் விட்டுட்டு அடுத்த ஒரு கண்டென்ட்டை பாக்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா? பிரேக் விட்டு பண்ணாதான் சார் நல்லா இருக்கும். கண்டென்ட்டாவே இருந்துச்சுன்னா லெட்டர் அது ரொம்ப பெரிய பெரிய பேராகிராஃப் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி அது நல்லா இருக்காது சார் அவ்வளவா. எஸ், கரெக்ட். அதேதான். ஏன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால ஒரு சின்ன பிரேக். அந்த பிரேக் வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட் போயிட்டு ஒரு புக் அவங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ ஸ்லைட் போடுற மாதிரி கூட நம்ம அங்கே டிசைன் பண்ணிக்கலாம். அது நம்ம டிசைன் பொறுத்து இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஒரு புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்போம். கொடுத்துட்டு அடுத்தது நம்ம எது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஒரு பிளைனான கலர் தேவை. இப்போ இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா நம்ம இந்த டெம்ப்ளேட்டே எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வர கண்டென்ட் வந்து கொஞ்சம் நல்லா சின்ன சைஸ்லயும் அடுத்து வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஈவன் சைஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இல்லைன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கும்போது அது வந்து கொஞ்சம் டைட்டில் கேஸ் வந்து நல்லா பெருசா காமிச்சிருவோம். இந்த போல்ட் லெட்டர்ல சிங்கிள் கலர்லையா. புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இதுல வந்து ஒரு ஜென்ரலான டீடைல்ஸ் வாங்கிப்போம். நம்ம என்ன டீடைல் தேவை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லையா கண்டென்ட்ல இருந்து, அதை அப்படியே எடுத்துப்போம். வெறும் புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு மட்டும் போட்டா அது ஒரு எம்டியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணா கீழே சின்னதா ஏதோ ஒரு கண்டென்ட் என்ன போடலாம், ஏதாச்சும் ஒரு ஐடியா என்னன்னு போடலாம். புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் போட்டோம். அது ரிலேட்டடா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா we will ஓகே என்ன போட்டிருக்கேன்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு we will send you a confirmation in 24 hours அப்படின்ற மாதிரி நான் டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி.
ஸோ இது கொஞ்சம் மேட்ச் ஆகும் இல்லையா? அவங்க புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் போட்டு கீழே ஒரு ஹோப் தர மாதிரி ஒரு டெக்ஸ்ட் போடுறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு வேர்டிங்குமே ஒரு ஒரு இம்பாக்ட் தரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு வேர்டிங் நான் மேட்ச் பண்ணி போட்டுட்டேன், ஷார்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கான ஒரு கார்டை டிசைன் பண்ணிடுவோம். ஓகேவா? என்னென்ன தேவை? நல்ல கார்னர் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டாம் ஒரு 15. ஓகே, அதெல்லாம் ஒரு 8. நேமு, இமெயிலு, காண்டாக்ட் நம்பரு, என்ன சர்வீஸ் ஃபைல் பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு மெசேஜ் லீவ் பண்ண போறாங்க, அதுக்காக ஒரு மெசேஜ் ஒரு பாடி கண்டென்ட். ஒரு பாடி கண்டென்ட்டுக்கு இது போதும். இது எல்லாத்துக்குமே ஈவனான ஸ்பேசிங் கொடுத்துப்போம். 30 30 ரொம்ப பெருசா இருக்கு. 20 20 இது ஓரளவுக்கு பெட்டர். ஸோ இது இன்னொரு 20க்கு மாற்றிக்கலாம். ஓகே, அப்படிங்கும்போது நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு மைல்டான கிரே. ஓகே, எல்லாத்துக்குமே அலைன்மெண்ட் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? அப்படியே சிஸ்டம் இருக்கவங்க ஒர்க் பண்றீங்களா? ஓகே, கீழே அடுத்த ஒரு ஆப்ஷன் பட்டன் என்ன கொடுக்கலாம் அப்படின்னாக்கா சப்மிட் கொடுத்துடலாமா? சப்மிட். சப்மிட் மட்டும்னா நான் கொஞ்சம் நல்லா டார்க் பண்ணிப்பேன்.
சப்மிட் பட்டனை நான் வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் அது விசிபிளா இருக்கும் சம்திங் ஒரு இங்க இருக்குன்னு. ஸோ அந்த புக் அண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் ஒரு நல்ல இமேஜ் மாத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வியூ பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகே, நம்ம ஹோம் பேஜ் பார்க்கும்போது கீழே ஒரு பேஜ் இருக்குன்ற மாதிரி இண்டிகேட் பண்றோம். அடுத்து இதை பார்க்கும்போது அடுத்ததான் கீழே ஒரு பேஜ் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு கலர் இண்டிகேஷன் மாதிரி கீழே வந்துருச்சு. ஸோ அது அடுத்தது பேஜ், அது கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட். ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம என்ன கண்டென்ட்டுக்குள்ள போக போறோம்? இதுல இருக்கிற மெனு சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 5 மெனு சர்வீஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா நம்ம 2 மெனு சர்வீஸை முன்னாடியே காமிச்சிட்டோம். அடுத்து 4ஆவதா இருக்கு, 4, 5 இது 2 தான் இருக்கு. ஸோ இப்போ இதுவே நம்ம காமிச்சிடலாமா, இல்ல அடிஷ்னலா வேற ஏதாச்சும் ஆட் பண்ணலாமா? லைக் எப்படி சொல்றது, நம்ம கிட்ட இந்த டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க, அதை வந்து ஷார்ட்கட் பண்ற மாதிரி இங்கே ஏதாவது ஆப்ஷன் கொடுக்கலாமா? அப்புறம் இது நம்ம எப்படி நம்ம ஒர்க் பண்றோம், நம்மளோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ற மாதிரி கொடுக்கலாமா? இல்ல ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது ரிசர்ச் பண்ணியிருப்போம், நிறைய பிளாக்ஸ் நம்ம கிட்ட எழுதியிருப்போம். ஸோ அதெல்லாம் பப்ளிஷ் பண்ற மாதிரி இங்க ஒரு ஆப்ஷனா கொடுக்கலாமா? என்ன மாதிரி தரலாம், ஏதோ ஒரு ஐடியா இருக்கா? இப்போ இங்க ஒரு 4 கண்டென்ட் ரெடி பண்ணிட்டோம், ஒரு பேனரு, அதுக்கப்புறம் ஹீரோ பேஜ்ல வர கண்டென்ட்டும் ரெடி பண்ணிட்டோம், ஹெட்டர் ரெடி பண்ணிருக்கோம். அதுக்கு இப்போ அடுத்து இந்த ஃப்ளோல என்ன கண்டென்ட் நம்ம பேஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒரு மார்க்கெட்டிங் சைட்டை நீங்களே எடுத்து பாருங்க, கூகுள் ரெஃபர் பண்ணி பாருங்க. இப்போ நீங்களே ஒரு சைட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அது வந்து இப்போ க்ரோ த்ரூ பண்ணுங்க. இதுல நம்ம இதோட கம்பேர் பண்ணுங்க, அந்த சைட்டையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. என்ன இதுல ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? சார், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு காலம் போட்டு அதுல அந்த டாக்டர்ஸ் கிட்ட இருக்க பெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க எதுக்கு ரொம்ப டாப்ல இருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணலாம்ல சார்? பண்ணலாம். ஓகே, கரெக்ட். ஓகே, ஆனா அதுக்கு நம்ம என்ன டைட்டில் கொடுக்கலாம், நேம் ஏதாச்சும் ஒரு ஐடியா? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதே வச்சிருந்து அதுக்கு கீழே பாக்ஸா இமேஜ் மாதிரி போட்டு பண்ணிடலாம்ல சார்?
ஓகே. அப்படியே நீங்க ஃபிக்மாலே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அப்போ அத நீங்க ஒர்க் பண்ணுங்க. நான் அப்படியே உங்களுக்கு கைட் பண்றேன் எப்படின்னுட்டு. ஓகேவா? ஓகே தானே உங்களுக்கு? சேம் இதே சரி. பேஜ்லயே சொல்லுங்கம்மா. இப்ப லேப் இல்ல சார். ஆப் இல்லையா? சரி ஓகே. இப்ப சிஸ்டம் வேற யாரும் வச்சிருக்கீங்களா? ஏன்னா இப்ப நீங்க ஒர்க் பண்ணும்போது தான் நீங்க எங்க ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னு ரியல் டைம் நான் பார்க்க முடியும். அப்பதான் நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்ல முடியும். அதுக்காக தான் கேட்கறேன். இப்போ யார் சிஸ்டம் வச்சிருக்கீங்களோ அவங்க அப்படியே ஜாயின் பண்ணுங்க. அதுல என்ன மிஸ்டேக் வருதோ நான் அதை அப்படியே ஆன் ஸ்பாட்ல நான் கரெக்ட் பண்றேன். ஸோ அப்பதான் நம்ம கொஞ்சம் ஃப்ளோ நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். உங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம வந்து டெண்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழே அது என்னென்ன கொடுக்கலாம்? The center of excellence, sir. ஓ, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸா? Yes, sir. ஓகே. நம்ம இமேஜா ஷோ பண்ற மாதிரி சொல்றீங்களா? சின்ன சின்ன பிளாக் மாதிரி போட்டு ஸ்பேஸ் ஃபில் பண்ண வேண்டாம் சார், டெக்ஸ்டா ஃபில் பண்ணி. ஸோ இமேஜஸ் மட்டும் போட்டுட்டு அந்த இமேஜஸ் கீழே ஹெட்டிங் மட்டும் போட்டுடலாம் சார். அவங்களுக்கு அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அவங்க அதை கிளிக் பண்ணி போற மாதிரி வச்சிடலாம் சார். ஓகே. ஆக்சுவலா நான் ஒரு ஒயர் ஃப்ரேம் ரெடி பண்றேன். இங்க வந்து கண்டென்ட் ஓகேவா? கண்டென்ட் பிளஸ் இமேஜ் அப்படி சொல்றீங்களா? எஸ் சார். சின்ன சின்ன இமேஜா போட்டுட்டு இந்த மாதிரி சொல்றீங்களா? இமேஜ் சின்ன சின்னதா போட்டு கண்டென்ட் மாதிரியா? இப்படி இல்ல சார். ஃபர்ஸ்ட் இமேஜ் சார், அதுக்கு கீழே வந்து டெக்ஸ்ட் போடுற மாதிரி வைக்கலாம்னு சொல்றேன் சார்.
இப்படிதானம்மா நீங்க சொல்றது கரெக்டா? எஸ் சார், கரெக்ட் சார். ஓகே, இமேஜ் கே கண்டென்ட். ஓகே, என்ன இமேஜ்ன்ட்டு யாராச்சும் அனுப்புறீங்களா? லிங்கை ஷேர் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். டம்பி கண்டென்ட்டை நான் அப்போ ஃபில் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. இப்போ இல்ல ஒரு கண்டென்ட்டா தரலாமா இல்ல ஒரு நேமா சொல்றீங்களா? இப்போ இங்க ஒரு டாக்டர் இமேஜ் போட்டுட்டு அவர் நேம் போட்டுட்டு அவரை பத்தியும் ஷார்ட்டா ஒரு லைன் போட்டுட்டு வியூ மோர் கொடுக்கலாம், அதானே? எஸ் சார், அந்த மாதிரி தான் சார். சரி, ஓகே. ஸோ அப்போ ஒரு 4 இமேஜ் மட்டும் சென்ட் பண்றீங்களா? ஓகே சார். எஸ் சார். ஓகே. இமேஜ் அனுப்புங்க, நான் ஒரு ஐகான் மட்டும் ரெடி பண்ணிடுறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் இங்கே ஒரு ஸ்லைட் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துடலாம், நிறைய இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஏன்னா இப்போ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இப்போ நிறைய வச்சுருப்பாங்க அவங்களோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 10-15 வச்சுருக்காங்கனாக்கா நம்ம எழுதி காட்ட முடியாது. ஸோ இங்கே ஒரு 4 மட்டும் போட்டுட்டு மீதியை நம்ம அடுத்தடுத்து அவங்க ஸ்லைட் பண்ணி பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணிடலாம்.
இப்போ இந்த ஐக்கான் ரொம்ப பெருசா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். Okay. இமேஜ் அமைச்சிருக்கீங்களா? One second, sir. ஓகே. இப்போ நம்ம இமேஜ் போட்டுட்டோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் எப்படி நம்ம பேஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஐடியா வந்துடும். ஸோ நம்ம கீழே ஒரு கார்டா யூஸ் பண்ணலாமா, இல்லை இமேஜ் மேலேயே டெக்ஸ்ட் வர மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறதே நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் மேலே கவர் பண்ற மாதிரி போடலாமா, இல்லை இமேஜ் தனியாகவே தெரியும் அது கீழே டெக்ஸ்ட் போடலாமா? அது என்ன சஜஷன், ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? சொல்றீங்களா? இந்த மாதிரி போடலாமா இல்லை இப்படி கொடுத்துடலாமா? Sir, image வந்து மேலே இருக்குது சார், டெக்ஸ்ட் தனி கீழே இருக்க மாதிரி போடலாம் சார். ஓகே. சார், இமேஜ் ஒன்று சென்ட் பண்ணிருக்கேன் சார். ஓகே, செக் பண்றேன்.
இப்போ நம்ம ஒரு இமேஜ் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? நம்ம சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம சென்டர்ல இருக்கிற பெஸ்டான திங்ஸ். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன டைட்டில் தரலாம்? ஏதாச்சும் ஒரு நேம். இன்டென்சிவ் கேர்ன்னு கொடுக்கலாம்ல சார்? சாரி கேட்கல. இன்டென்சிவ் கேர். சென்டென்ஸ் கேரா? இன்டென்சிவ் சார். இன்டென்சிவ் சாட்ஸ். ஓகே, அப்படியே மற்ற எல்லாத்துக்குமே டைப் பண்ணி சாட்ல போட்டுறீங்களா? இமேஜோட இமேஜ் போட்டு கீழே ஒரு போட்டுருங்க. ஓகே சார். சரி, ஓகே. இப்போ இமேஜ் வந்து நம்ம அடுத்தடுத்து இமேஜ் என்ன போடுறதுன்னு ஐடியா பார்ப்போம். இப்போ நான் வந்து டம்மி இமேஜ் பேஸ்ட் பண்றேன். ஸோ இதுக்கான கரெக்டான இமேஜ் என்னவோ, என்ன டைட்டிலோ அதை நீங்க மாத்திட்டு இமேஜ் பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? சார் நான் ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன். அது செக் பண்ணுங்க சார்.
ஓகே. ஓகே, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து அடுத்தடுத்து அவங்க கண்டென்ட் வந்து பெருசா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா மேலே வந்து ஒரு மூவ் ஐக்கான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி சூஸ் பண்ணி அவங்க பார்க்க போறாங்க. ஏன்னா இதுல ஒரு 10-20 இருக்கு அப்படின்னா 10-20 நம்ம வந்து இந்த பேஜில் காமிச்சோம் அப்படின்னா பேஜ் ஃபுல் ஆயிடும். ஸோ நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான இருக்க ஒரு 4 ஃப்ரண்ட்ல காமிச்சிட்டு அடுத்தது அவங்க ஸ்லைட் பண்ணி பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா ஓகே, இது வரைக்கும் போதும். இதோட நம்ம வந்து ஃபூட்டர் டிசைன் பண்ணிடலாம். ஃபூட்டர் டிசைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டிசைன் பண்ணுவோம். அது கண்டென்ட் எப்படின்னா கொஞ்சம் பேஷனோட ரிலேபிளா இருக்கிற மாதிரி என்ன கொடுக்கலாம்னா, நீங்க ஏன் எங்களை சூஸ் பண்றீங்க, ஒய் சூசஸ் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபூட்டர் செக்ஷன் ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? எஸ் சார். ஓகே, இப்போ ஒரு நல்ல இமேஜா ஒரு இமேஜ் மட்டும் எனக்கு லிங்க் அனுப்புங்க. நான் என்ன பண்ணுவேன், ஒய் சூஸ் அஸ் அப்படின்னு நான் ஒரு இதுக்கு ரெடி பண்ண போறேன். அதுக்காக மட்டும் எனக்கு ஒரு இமேஜ் மட்டும் ரெஃபரன்ஸ் கொடுங்க.
இந்த இமேஜ் தானா? ஓகே, இமேஜ் நல்லா இருக்கு. ஸோ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சார் சொல்லுங்கம்மா. சார் அந்த ஒய் பிக்ஸாஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கோட இமேஜ் போட்டா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும்ல சார்? கரெக்ட். நான் இமேஜ் ஷேர் பண்ணிருக்கேன் சார். அது ஆ சூட் ஆகும்னு பாருங்க சார். ஷூர், செக் பண்றேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜ் தான், பட் ஆனால் கிராஃபிக்ஸ் கண்டென்ட் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கிராஃபிக் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னுட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம சைட்டு நம்ம 1 by 1 பார்க்கும்போது ஸ்க்ரீன் வரும். ஓகேவா? இப்போ அப்படியே செக் பண்ணிட்டே வரோம். ஓகே ஓகே, இதுக்கும் மேட்ச் ஆகுதா பாருங்க. மேட்ச் ஆகுதா? ஓகேவா? அப்போ அதே மாதிரி இதுக்கும் பாருங்க. ஆக்சுவலா இது வந்து பிஎன்ஜி இமேஜ் தான், ஆனா டிஃப்ரெண்டா தெரியல. ஓகே, மேட்ச் ஆகுது ரியல் இமேஜ். அதுக்கு மாரி இதுக்கும் மேட்ச் ஆகுது. ஸோ கீழே போட்டெல்லாம் மேட்ச் ஆகுது. ஆனா இப்போ இங்க பாருங்களேன், இப்போ இதுக்கும் மேட்ச் ஆகல. இப்போ இமேஜ் பாத்தீங்கன்னா இதை விட இது நல்லா இருக்கு.
ஸோ அப்ப என்ன பண்ண போறோம், நம்ம இது மாத்த முடியாது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாவே கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? இது வந்து தனியா தெரியுது அட்ராக்ஷனா. மத்த இத காட்டிலும் இது வந்து ரொம்ப அட்ராக்ஷனா தெரியுது. ஸோ இந்த இடத்துக்கு இத நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னு புரியுதா? எஸ் சார், புரியுது சார். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு டைப் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ நம்ம அதே ஃப்ளோலயே போனா பெருசா டிஃப்ரெண்ட் தெரியாது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கிறதுனால இது மட்டும் தனியா தெரியுது நமக்கு பார்க்கும்போது. ஓகே சார். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாமே இதே மாதிரி இமேஜாவே நம்ம யூஸ் பண்ணிடணும். இதுதான் டிஃப்ரெண்ட். இப்படிதான் இமேஜ் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம ஒரு இமேஜ் சூஸ் பண்றதுக்கான ஒரு ஐடியா வந்துருச்சா? அப்போ கண்டென்ட் எப்படி ரெடி பண்றோம் ஒரு ஐடியா வந்துருச்சு. கரெக்டா? எஸ் சார். ஓகே. ஸோ நான் வந்து ஒய் பிகேஸ்ன்னு போட்டு நான் மோர் எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று போட்டுட்டேன். பக்கத்துல என்ன போடலாம்? சம்திங் ஒரு சீம்லெஸ் கேர் போட்டா நல்லா இருக்குமா? நான் வேர்டிங்ஸ் ஆட் பண்றேன். அது ஓகேவான்னு சொல்லுங்க. இது ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம்னா சம்திங் ஓகே சம் ரைட் ஆன்சர். வேற என்ன ஆட் பண்ணலாம்? கிளீனா இருக்குன்னு கூட போடலாம் சார். சாரிமா புரியல. கிளீனா இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல். கிளீன் ஹாஸ்பிட்டல். ஓகே சார் அதே மாதிரி அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாட்டி வெல் எக்யூப்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாதிரி கூட மென்ஷன் பண்ணலாம் சார். பண்ணலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கிளீன் ஹாஸ்பிட்டல் ஓகே. ஆனா இந்த நேமுக்கு ஆல்டர்னேட்டா வேற என்ன நேம் இருக்கு? இப்போ கிளீன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற போது ஒரு நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம யூஸ் பண்ண வேர்டிங்ஸ்லாம் பாருங்களேன். ஒவ்வொரு வேர்டிங்ஸும் நீங்களே நோட் பண்ணி பாருங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா இந்த டைட்டில் அப்படின்னு பார்க்கணும். ஸோ கிளீன்ன்றது ஓகே. இது நம்ம எப்படி மாத்தலாம்னா ஹைஜீன் அப்படின்னு ஹைஜீன் மாத்தலாமா? எஸ் சார். அது நல்லா ஹைஜீனிக் என்விரான்மெண்ட் மாத்தலாம் சார். அந்த மாதிரி நம்மளுடைய சைட்டுக்கு வேர்டிங்ஸ் அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து ஒன்னொன்னா யூஸ் பண்ற மாதிரி வரும். வேற என்ன இங்க ஆட் பண்ணலாம்? ஓகே ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டோமா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஃபூட்டர் ரெடி பண்ண போறோம்.
ஸோ இப்போ வந்து ஃபூட்டர் செக்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஓவர்வியூ சிம்பிளாக நம்ம கொடுத்துடணும். என்ன சொல்றது, நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில், நம்மளோட அட்ரஸ்ஸு, அதே மாதிரி நம்மளுடைய சோஷியல் மீடியா சைட் இருக்கு அப்படின்னா அதோட டைரக்ட் லிங்க்கு, அதே மாதிரி நம்ம என்ன சர்வீஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு பிரீஃபா கீழே கொடுத்துடலாம் ஒரு கண்டென்ட்டாவே. அதே மாதிரி ஃபூட்டர் வந்துட்டாங்க, ஹெட்டர் வந்துட்டாங்கன்னா அங்க இருந்தே இன்னொரு பேஜை ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரியான ஒரு லிங்க் நாம கீழே கொடுத்துருவோம். ஓகேவா? ஏன்னா அது வந்து யூசருக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். இப்போ திரும்பி அவங்க வந்து ஒரு சர்வீஸ் போனா அவங்க மேல போகணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி இடத்துக்கு கீழே பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்த்த இது எல்லாமே அவங்களுக்கு ஓடிங்ஸ்லாம் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ண போறாங்கன்னா கீழே தான் வர போகுதுன்றது அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. நான் என்ன தர போறேன் அப்படின்னாக்கா, கெட் இன் டச் ஒரு பேசிக் டீடைலா நம்ம வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் போடலாமா? சும்மா டம்மியா ஒரு நம்பர் போட்டுட்டேன். ரேண்டமா 98766 சம்திங் ஒரு நம்பர் போட்டோம். அடுத்தது ஒரு ஜஸ்ட் கண்டென்ட் போயிட்டு நம்ம தேவையான அட்ரஸ் இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் போயிட்டு ஒரு அட்ரஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வர மாதிரி ஒரு அட்ரஸ் அப்புறம் அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் டைமிங்ன்ற மாதிரி ஏதாச்சும் கொடுக்கலாமா? சார் மெயில் கொடுக்கலாங்க சார். மெயில் ஐடிங்களா? கரெக்ட். ஹாஸ்பிட்டல் நேம்லயே நம்ம மெயில் ஐடி கிரியேட் பண்ணிடலாம். ஒரு அலைன்மெண்ட் டெக்ஸ்ட் நல்லா விசிபிளா தெரியறதுக்காக கொஞ்சம் ஸ்பேசிங் கொடுத்துக்கிட்டு ஹைலைட் பண்ணிக்கலாம். போல்ட்ல போட்டு ஒரு ரெகுலர் ஃபாண்ட்.
ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை நம்ம கீழே போட்டோம், சம்திங் கனெக்ட் ஆகிற மாதிரி. சார் நம்ம கனெக்ட் வித் அஸ்ன்னு போட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் போடலாம்ல சார்? கண்டிப்பா. நம்ம ஜஸ்ட் ஒரு ஐகான் பிளேஸ் பண்ணிடுவோம். அது கிளிக் பண்ணும்போது அந்த சைட் வந்து நம்ம போற மாதிரி வச்சிருவாங்க. இப்போதைக்கு நான் வந்து அவர் சர்வீஸ்ல இருக்கிறது மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்ன்னு போட்டுட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, மேல நம்ம வந்து ஒரு மெனூஸ் ஆட் பண்ணியிருந்தோம்ல அதுதான். இவங்க கீழ வரைக்கும் போய் ஸ்க்ரோல் பண்ணிட்டு திரும்ப மேல போறதுக்கு நம்ம இங்க இருக்கிற லிங்க் எல்லாமே நம்ம வந்து கீழயும் வந்து டைப் பண்ண போறோம். ஓகே. இப்போதைக்கு அது வந்து டம்மியாவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப சொல்லியிருந்தீங்கல்ல Facebook அப்புறம் என்ன சொன்னீங்க? ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். ஓகே. இப்ப அது எல்லாமே வந்து கீழ வந்து பாட்டம்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஐகான் மட்டும் தான் பிளேஸ் பண்ணுவோம். அது வந்து பேக் எண்ட்ல வந்து அவங்க வந்து லிங்க் வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு மொபைல் ஆப்பும் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக நம்ம இங்க வந்து ஜஸ்ட் வந்து Play Storeலயே வந்து அவைலபிள் இருக்குன்னு காமிக்க போறோம். அண்ட் வந்து ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு. ஓகே. இது வந்து Play Store, இது வந்து ஆப் ஸ்டோர். இது பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லியிருந்த அந்த லிங்க்ஸ் எல்லாமே. இது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம ஐகான்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவோம். இன்னும் வந்து இதுல பார்த்தீங்கன்னா,
ஃபோன் நம்பருக்கான ஐக்கான் ஆட் பண்ணும், அட்ரஸ்க்கான ஐக்கான் ஆட் பண்ணும், அப்புறம் ஜிமெயிலுக்கான ஐக்கான். இப்போ இந்த ஐக்கான் எல்லாமே நாளைக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணி நம்மள ஓனா வந்து ஆட் பண்றதுன்னு வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கரெக்ஷன், சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். மற்றபடி இது வந்து நம்ம மேஜராக நம்ம வந்து இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஹோம் ஸ்க்ரீன் பார்த்துட்டோம். அபவுட் அஸ், அப்புறம் டிபார்ட்மெண்ட், புக் அண்ட் அப்பாயின்மெண்ட், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இவ்வளோதான் கிடையாது. இதை வந்து நம்ம எவ்வளோ வேணா இன்னும் வந்து டிசைன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இது வந்து பிளைனா இருக்கு, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மைல்டான ஒரு பேட்டர்ன் ஒன்று கொடுக்கலாம். அந்த மாதிரி டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டுன்றதே கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ டேஸ் வேணா இந்த ஒரு ஸ்க்ரீனுக்கே வந்து ஒர்க் பண்ணி இன்னும் நம்ம பெட்டரா மாத்திக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து முடிச்சிட்டோம். நாளைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா அபவுட் அஸ் ஸ்க்ரீன் வந்து பார்க்க போறோம். நீங்க நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா அபவுட் அஸ்ல வந்து நம்ம என்னென்ன கண்டென்ட்லாம் ஆட் பண்ண போறோம், அதுல எத்தனை டாபிக் கொடுக்க போறோம், அதுல இன்னும் என்னென்னலாம் பெட்டரா காமிச்சா நல்லா இருக்கும், இது மட்டும் ஜஸ்ட் ரெடி பண்ணி பாருங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்துக்கான ப்ரோட்டோடைப் பார்த்துடலாம். அப்புறம் ஐகான் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்துலாம் டுமாரோ. இந்த ஃபைல் உங்களுக்கு வேணா மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதில் எப்படி நம்ம அலைன்மெண்ட் பண்ணியிருக்கோம், இல்லை நீங்களே கூட இதில் யாராவது வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த ஐக்கான்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஐக்கான்லாம் வந்து ஜஸ்ட் கூகுளே சர்ச் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, இன்னைக்கு பண்ண வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? ஓகே சரி, ஓகே. நாளைக்கு வந்து அந்த கலர் கரெக்ஷன் இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் பேசிக்ஸா அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். சார் அங்க மேல வந்து நம்ம புக் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம்ல சார், அது தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு. அது அந்த சிலிண்ட்ரிக் ஷேப்க்கு உள்ள இல்லாத மாதிரி இருக்கு சார். எதுக்குள்ள இல்லைன்னு சொல்றீங்க? அது இல்ல சார், அது இல்ல சார், நம்ம ஹெடர்ல. ஓகே ஓகே ஓகே, நம்ம வந்து எத்தனை டைம் வேணாலும் வந்து நம்ம வந்து ரீவொர்க் பண்ணி 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 பார்த்துக்கலாம். ஆனால் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்டே ஒரு டெவலப்பர்கிட்ட கொடுக்கும் போது பர்ஃபெக்டாக கொடுத்துடணும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு சைட்டை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்ச்சாக நம்ம வந்து செக் பண்ணுவோம், ஏதாச்சும் அலைன்மெண்ட் மாதிரி இருக்கா, இல்லை ஏதாவது ஃபாண்ட் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்குமா, இல்லை ஸ்பேஸ் எதாவது நம்ம அதிகமாக விட்டுருக்குமா, பேடிங்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி இப்போ நீங்கள் செக் பண்ண மாதிரி நம்ம கடைசியாக நம்மளே ரிவ்யூ பண்ணிக்கிட்டு ஒரு வாட்டி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, நாளைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா லேப்டாப் இல்லாதவங்களும் பரவாயில்ல, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்து ஒயர் ஃப்ரேம் மட்டும் ஜஸ்ட் வரைங்க. அதுக்கான டாபிக்லாம் எழுதி ஒரு பாக்ஸாக போட்டு இந்த இடத்துல இமேஜ்னா இமேஜ் மட்டும் எழுதுங்க. அந்த மாதிரி அபவுட் பேஜில் நாளைக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ரெடி பண்ணி ஃபோட்டோ எடுத்து அதை வந்து சேட்டில் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம அதை வச்சே நம்ம அடுத்த நாளைக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து பில்ட் பண்ணலாம். போட்டுக்கோங்க. ஓகே, எனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? செக்ஷன் க்ளோஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாமா சார்? எஸ் சார், டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ சார். நாளைக்கு தேங்க்யூ. தேங்க்யூ.